இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் நாம் கடந்து போவோம். अभी हम लोग परमेश्वर के वचन के ओर हम आगे बढ़ेंगे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होने पाए. நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் கர்த்தருடைய அதாவது இந்த பீகாருக்கு வர வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் வாஞ்சையோடு இருந்த போது இரவு நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த பீகாரை நினைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெபித்து கொண்டிருந்தேன். जब मैं ये बिहार के लिए आने के लिए तैयार वो कर रहा था, उस समय में एक रात के समय में बिहार के लिए मैं जब प्रार्थना कर रहा था, அப்பொழுது எனக்குள்ளாக நீ பீகாருக்கு போனால் இந்த விதமான வார்த்தைகளை நல்லா சொல்லு என்று சொல்லி எனக்குள்ளாக ஆவியான் உணர்த்தினார். जब परमेश्वर पवित्र आत्मा मुझे निर्तर किया, जब बिहार जाओगे इस वचनों को वहाँ के लोगों को तुम बताना करके. நான் இங்கே வந்தபோது நேற்று சென்று சில நாட்களுக்கு முன்பாக கடந்த வாரத்தில் நான் இங்கே வந்து நான் கடந்த வாரம் ஆராதனைக்கு வந்திருந்தேன். ஆராதனை முடித்து போகும்போது எனக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வசனம் எனக்கு சொல்லப்பட்டதான வசனமே எனக்குள் வந்து கொண்டிருந்தது. அந்த வசனத்தை எப்படியாயிலும் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். जब मैं पिछले हफ्ता भी यहाँ पर कलीसिया में आराधना में मैं शामिल हुआ था, उस समय में परमेश्वर हमसे बारंबार जो वचन मेरे लिए जो दिया गया था उसी को बारंबार इसको कहना करके हमको बताते जा रहे थे. அந்த வசனத்தை நான் சொல்லும்படியாக வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். उसी वचन को मैं आपके बीच में पढ़ने के लिए चाहता हूँ. எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை. इब्रानियों 12 अध्याय का 28वां वचन. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமார் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. पढ़ेंगे. इस कारण हम इस राज्य को पाकर जो हिलने का नहीं कृतज्ञ हो और भक्ति और भय सहित परमेश्वर की ऐसी आराधना करें जिससे वो प्रसन्न होता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த வார்த்தைகளை நான் படித்தபோது இந்த அதிகாரத்தை 12வது அதிகாரத்தை முழுவதுமாக நான் வாசித்தேன். அப்பொழுது எனக்குள்ளாக ஆண்டவர் பேசின வார்த்தை, जब मैं इस 12वां अध्याय को पूरा जब पढ़ रहा था उस समय में परमेश्वर हमारा अंदर एक वचनों को जो डाला वो वचन ये है. இங்கே 16வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கிறோம். 16वां वचन में ऐसा लिखा हुआ है, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறதான வார்த்தையை வாசித்தேன். जैसा लिखा मैं वैसा पढ़ रहा था, ऐसा ना हो कि कोई जन व्यभिचारी या एसाव के समान अधर्मी हो, जिसने एक बार के भोजन के बदले अपने पगलौटी होने का फद को बेच डाला करके. ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நோடு பேசினார். जैसा यहाँ लिखा है, जैसा एसाव जैसा कोई अधर्मी ना रहे करके परमेश्वर हमसे बोल रहा था. இந்த எச்சரிப்பை கர்த்தர் என்னோடு கூட கொடுத்தபடினாலே இந்த எச்சரிப்பை எனக்கு மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயும் சித்தமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு इस शब्द को जो परमेश्वर हमारे जो दिया है उस जो बातों को आप लोगों को भी जो बताने के लिए मैं चाह रहा था. ஆகவே ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை சபையிலே பகிர்ந்து கொள்ள கொடுக்கப்பட்டதான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்பது. इस कारण हम जो इस राज्य को पाकर जो हिलने का नहीं, जो वो और भक्ति और भय सहित परमेश्वर का ऐसा आराधना करें जिससे वह प्रसन्न होता है. நாம் இந்த நாளிலே சபை கூடி வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நுகங்கள் முறிக்கப்பட்டு நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். जैसा हम लोग आराधना में सुने थे, उस तरह की जो हमारे ऊपर जो रखी हुई सारे जो जुआओं को तोड़ करके, सारे जंजीरों को तोड़ते हुए जो हमें बांध करके रखा है, उससे एक आजादी के साथ अभी हम लोग यहाँ पर बैठे हुए हैं. இன்றைக்கு முன்பாக நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அருமையான ஒரு செய்தியை கொடுத்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொண்ட காரியம், தேவனாய் கர்த்தர் நம்மை
மகிமையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக விடுதலை கொடுத்திருக்கிறார். விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் கூடியிருக்கிறோம். अब हम लोग अपने को जो देखते हैं जब ऐसा होता है हम एक महिमा से भरा हुआ एक आजाद किए गए एक लोगों के समान हम दिखते हैं. இந்த செய்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு அதாவது எபிரேயருக்கு எழுதின 12வது அதிகாரம் 28ஆம் வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை யாருக்கு என்று சொன்னால் விடுதலையாக்கப்பட்டு சபையிலே அங்கங்களாக இருக்கிறதான சபையிலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்பதை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ये वचन किसके लिए है? खास तौर से जो है परमेश्वर के जो नाम से जो है हम जो आजादी पा गए यानी उद्धार पाए हुए हम जो कलीसिया के लोगों के लिए है. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் சேர்த்து பரிசுத்தவான்களோட கூட்டங்களோடு தன்னை சேர்த்து சொல்லுகிறார். நாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். जैसा ये वचन को जो लिखा जो लिखने वाले ने ऐसा कह रहा है इस कारण हम जो है ऐसा राज्य को जो पाने वाले हैं जो हिलने का नहीं है. கர்த்தருக்கு அதாவது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். और हम जो भय और भक्ति के सहित जो परमेश्वर का आराधना ऐसा आराधना करें करके लिखा हुआ है. ஆராதனை செய்வதை குறித்து நம் நன்றாக தெரியும். ஆராதனை என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். ஆனாலும் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வெளிப்படுத்தும் விஷயத்தில் சொல்லுகிறது போல ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். हम जो परमेश्वर के लोग हमें परमेश्वर हमसे क्या इंतजार करता है जैसा जो प्रकाशित वाक्य में लिखा है जिन्होंने जिसके पास कान हो वो सुने करके वो परमेश्वर चाहता है जो भक्ति और भय के साथ हम परमेश्वर का आराधना करें. பயத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்றால் என்ன என்று சொல்லி ஒருவேளை நம்ம கேட்கலாம். अगर भय के साथ हम आराधना करना है करके अगर आप पूछेंगे वो क्या है करके நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனம். नीति वचन 3 का जो 13 वचन ऐसा कहता है क्या ही धन्य है वो मनुष्य जो बुद्धि पाए और जो मनुष्य जो समझ प्राप्त करे. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அநேக நேரங்களில் தீமைகள் நமக்கு விரோதமாய் வருகிறதை பார்க்கிறோம். जो अधर्म बातों से जो बाहर रखना है वही भक्ति है. அநேகருக்குள் தீமையும் உண்டாயிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். अनेक लोगों का अंदर बुराई भी पाई जाती है उसे भी हम लोग देखते हैं. அப்படியானால் அந்த தீமையை நான் வெறுத்து தள்ளிவிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறவராய் இருக்க வேண்டும். जो बुराई से हम बाहर रखते हुए हम परमेश्वर को आराधना करना चाहिए. தீமை துன்மார்க்கனை கொல்லும், जो बुराई अधर्मी को खत्म कर देगा. வேதம் சொல்லுகிறது தீமை துன்மார்க்கனை கொல்லும். जो अधर्म की बातें जो है अधर्मी को खत्म कर देगा. நீதிமானை பைக்கிறவரோ குற்றவாளிகள் ஆவார்கள். जो धर्मी से बाहर करता है वो दोषी ठहराएगा. ஆகவே நாம் நீதிமான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் தீமையை வெறுத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். इसलिए हम परमेश्वर का जन जो बुराई से बाहर रखते हुए हम परमेश्वर का आराधना करने वाले होना चाहिए. யோபு என்கிற பரிசுத்தவானை நமக்கு நன்றாக தெரியும். अय्यूब नाम करके एक भक्त को हम लोग बड़ी भांति जानते हैं. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே जो अय्यूब की 1 में ऐसा लिखा है அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோபு என்பவன் உத்தமனும் वहां लिखा है जो अय्यूब जो है खरा உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனுமாய் இருந்தான். वो खरा और सीधा था और परमेश्वर को भय मानता था और बुराई से दूर रहता था. அந்த மனுஷன் உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிரும் மனுஷனுமாயிருந்தான். वो खरा और सीधा था और परमेश्वर को भय मानता था, बुराई से दूर रहता था. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். उनके लिए 7 बेटे और 3 बेटियां उत्पन्न हुए. அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்கள் இருந்தது. उनके पास कई प्रकार की संपत्ति था. அவன் மிகுந்த வேதனை அடையும்படியாக அவன் வியாதினாலே பாதிக்கப்பட்டவனாய் இருந்தான். उनके लिए ऐसा एक वेदना आई, वो कई प्रकार की जो पीड़ा से वो परेशान हो रहा था. ஆனாலும் அவன் எந்த ஒரு தீமைக்கும் தன்னை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு तब पर भी वो किसी भी प्रकार की बुराई के लिए अपने को सौंपा नहीं था. ஆண்டவரை குறை சொல்லாதவனாக परमेश्वर को ऊपर वो हाथ उठाए बिना ஆண்டவரிடத்திலே தீமையை பெற்ற நாம் நன்மைகளையும் பெற வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழ்ந்தவனாய் இருந்தான். परमेश्वर से जितने भलाई हम प्राप्त किए हैं उसके बदले हम बुराई को भी सगना करके कह रहा था. பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, நிந்தைகள் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். कई प्रकार की निंदा, अपमान और कई प्रकार की जो उपद्रवों के बीच में वो जी रहा था. அவன் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். वो परमेश्वर के सामने परमेश्वर का डर भय मानने वाला व्यक्ति था. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, हमारा मसीह प्यारे लोग, நாம் தேவனுக்கு முன்பாக பயத்தோடு கூட இருக்க வேண்டியவர்களாய், எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாக மாத்திரம் நாம் பயந்தவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை நமக்கு சோதனைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், நமக்கு விரோதமாக தீமைகள் கூட வரலாம். ஆனாலும் அதன் மத்தியிலும் நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். हमारे जीवन में कई प्रकार की मुसीबत और कई प्रकार की जो समस्याएं विपत्तियां आ सकता है, तब पर भी अय्यूब के समान हम परमेश्वर के सामने सीधा साधा और धर्मी जीवन जीना चाहिए. நாம் வசனங்களை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, நாம் அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हम ना सिर्फ वचन को सुनने वाला रहे, उसके अनुसार चलने वाले भी रहे. ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. उत्पत्ति 22 का 10वां वचन में ऐसा लिखा हुआ है, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையாண்டானை தேவனுக்கு பலி கொடுக்கும்படியாக தீர்மானித்தான். वो अब्राहम जो है अपने पुत्र को बलि चढ़ाने के लिए वो निर्णय ले लिया था. ஆபிரகாமுக்கு 100 வயதிற்கு ஆனபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். जब अब्राहम का जो 100 बरस हो रहा था, तब परमेश्वर उनके लिए एक पुत्र को दिया. அது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. वो उसके लिए बहुत आनंद देने वाली बात रही. அவன் ஆனந்த குடும்பமாய் காணப்பட்டான். वो एक अच्छा, एक कुशल पूर्वक एक परिवार के रूप में वो रह रहा ஆனால் था. கர்த்தர் அவனை சோதித்தார். लेकिन परमेश्वर उनसे परीक्षा ली. கர்த்தர் சோதித்த போது ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆபிரகாமே, நீர் உன் பிள்ளையாண்டனை நீ எனக்காக பலி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். जब अब्राहम से परमेश्वर परीक्षा लेने के लिए चाहा, उस समय में अब्राहम से परमेश्वर ने कहा, ए अब्राहम, अपने एकलौता पुत्र को मेरे लिए बलि चढ़ाओ. ஆபிரகாமுடைய பிள்ளையாண்டான் அழகாக வளர்ந்து கொண்டிருந்தான். अब्राहम का पुत्र बहुत सुंदर था, वो बढ़ते जा रहा था. அந்த பிள்ளை வளர்ந்த போது அவனை பலி கொடுக்கும்படியாக ஆபிரகாம் தீர்மானித்து அவள் இருவருமாக பலி செலுத்துவதற்காக தகப்பன் தன் பிள்ளை கூட்டிக் கொண்டு போனான். जब वो अब्राहम का जो पुत्र जो बड़ा हो गया था, वो सुंदर था, उस समय में वो अपना जो पुत्र को बलि चढ़ाने के लिए वो दो ही लोग जो है जा रहे थे. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பார்த்து நாம் பலி செலுத்த போகிறோம் என்று சொன்னபோது அந்த பிள்ளையாண்டான் தகப்பனை பார்த்து கேட்கிறான், தகப்பனே, விறகு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, बलिकान आटुकुटी एंगे என்று கேட்டான். जब अब्राहम अपने बेटा से कह रहा था आओ हम बलि चढ़ाने जाएंगे, तब उनके पुत्र इसहाक ने उनसे पूछा, ये प्रभु, ये पिताजी, सारे प्रबंध यहाँ पर है, लकड़ी है, सब कुछ है, लेकिन जो बलि के लिए मेमना कहाँ है? அப்பொழுது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்றான். वो अब्राहम उनसे कह रहा था, उत्तर दे रहा था, बलि के लिए जो मेमना को परमेश्वर उपाय करेगा, प्रबंध करेगा. அப்பொழுது இருவரும் கடந்து போனார்கள். அங்கே பலிபீடத்திலே அந்த அவனுடைய பிள்ளையாண்டனை வைத்து ஆபிரகாம்
பலி செலுத்தும்படியாக தன்னுடைய கையிலே கத்தி எடுத்தபோது जब अब्राहम अपना पुत्र को उस वेदी पर लेटा करके वो बलि चढ़ाने के लिए जब चाकू को उठा लिया था अपने हाथों में, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று சொன்னார். अब परमेश्वर अब्राहम से कहा, ए अब्राहम अब्राहम, तुम अपने पुत्र को कोई हानि ना कर. அது சொன்னது மட்டுமல்ல, நீ எனக்காக உன் பிள்ளையாண்டன் என்று பாராதபடிக்கு எனக்காக உன் பிள்ளையை பலி கொடுத்தபடியினாலே இப்பொழுது நீ எனக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். परमेश्वर अब्राहम से कहा, मैं भलीभांति जान लिया हूं तुम परमेश्वर का डर वही मानने वाला है, क्योंकि तुम अपना एकलौता पुत्र ना समझ करके वो पुत्र को मेरे लिए बलि चढ़ाने के लिए तुम तैयार हो गया था. அப்படியானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது तब हम पहचानेंगे जो परमेश्वर को भय मानने वाली बात कहां पर छिपी हुई है. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் நம்மை பார்த்து நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆபிரகாமை பார்த்து என்ன அவர் சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், ஒரு சாட்சியாக சொன்னார், நீ எனக்கு பயந்தவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். परमेश्वर वहां पर अब्राहम से देख कह रहा है, अब्राहम को जो उस बलि चढ़ाने के लिए उस बातों को, उस जो आज्ञाकारी की बातों को देख करके परमेश्वर कहता है, मैं अभी जानता हूं तो परमेश्वर का डर वही मानने वाला है. ஆராதனை செய்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது கர்த்தர் எதற்காக எந்த காரியத்தை சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறவனா இருக்கிறேன் என்கிற நிலையிலே நாம் காணப்படுகிறோம். अब आराधना के लिए जो आए हुए हम सब ये बातों को थोड़ा जानेंगे, अपने के जो फरकेंगे, क्या हम परमेश्वर को वाणी को हम सुनते हैं या परमेश्वर के लिए हम कार्य करने के लिए पूर्ति करते हैं, या परमेश्वर के लिए हम धुन दिखाते हैं. इसे हम अपने जीवन में खोजेंगे, देखेंगे. ஆதியாகமம் புத்தகம் 22:10 மறுபடியும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். वो 22 का 10 को एक बार और एक बार पढ़ेंगे. उत्पत्ति 22:10 அங்கே சொல்லப்பட்டிருக்குது. तमिल थोड़ा सा दिखाइए. ஒரு நிமிஷம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அதாவது ஏக சுதன் என்றும் ஏக புத்தன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே. तो अपने पुत्र को एक लौटा समझ करके और जो है उस लड़के का हाथ मतलब मेरे लिए तुम सौंपने के वजह से அவன் தேவனுக்கு முன்பாக கர்த்தர் ஸ்தோத்திரம் அவன் கர்த்தரை கனமணினவனாய் காணப்பட்டான். वो यहाँ पर जो परमेश्वर का आदर करने वाला व्यक्ति के समान दिख रहा था. அழகான பிள்ளை அவன் பார்க்கவில்லை. वो वहां पर अपना सुंदर बेटा को नहीं மனைவியை பார்க்கவில்லை. अपने पत्नी को नहीं पहचान रहा था. அவனுடைய சொத்துக்களையும் சுகத்தையும் மற்ற விதமான ஐஸ்வரியத்தை அவன் பார்க்கவில்லை. अपना धन दौलत को वो ख्याल नहीं कर रहा था. தன்னுடைய பிள்ளையாண்டன் அவனுடைய உயிரிலும் மேலான என்று சொல்லலாம். அவ்வளவு நேசித்ததான் தன்னுடைய பிள்ளையை अपने जीवन से बड़ा अपने बेटे को जो वो प्यार कर रहा था, उस बेटे को தன்னுடைய பிள்ளையாண்டவன் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தான். उसे अपने जो है परमेश्वर के लिए वो अर्पण किया था. நமக்கு மேன்மையாயிருக்கிறவைகளையும் நமக்கு உயர்ந்த நிலைமையிலே காணப்படுகிறதான எல்லா விதமான மேன்மையான காரியங்களையும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். आज हम जो है अपने जीवन को सबसे उत्तम बात करके जो बातों को हम लोग समझते हैं, उन बातों को परमेश्वर के लिए अर्पण करने के लिए क्या हम तैयार है? ஆமென். கர்த்தர் இங்கே பாருங்கள், ஆதியாகமம் புத்தகத்திலே 39வது அதிகாரம் 9வது வசனத்திலே 39 का 9 उत्पत्ति 39 का 9 में அங்கே வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோசேப்பு அங்கே எகிப்து தேசத்திலே அவர் முதல் அதிகாரியாய் காணப்பட்டான். वहां पर हम लोग यहाँ पर यूसुफ के बारे में हम लोग पढ़ते हैं. यूसुफ वहां पर अपना उस घर का जो है प्रधान सेवक के रूप में वहां पर पाया जाता था. அந்த
அங்கே நாம் பார்க்கும்போது அந்த யோசேப்பு அழகானவனாய் காட்டப்பட்டான். वहाँ यूसुफ बहुत सुंदर लड़का था. அந்த எகிப்திலே அவனை காட்டிலும் மேலான் அவனுக்கு எந்த ஒரு அதிகாரியும் இல்லாத அளவுக்கு அவன் உயர்ந்தவனாய் இருந்தான். उस मिस्र देश में उन घर के अंदर उनसे बड़ा कोई है नहीं था. அவனுடைய எஜமான் அந்த நாட்டினுடைய எஜமான் அவனை மிகுந்த நம்பிக்கையுள்ளவனாய் வைத்திருந்தான். उस जो है उनके जो मालिक उसके ऊपर बहुत भरोसा करता था. ஆனால் அவனுடைய மனைவி ஒரு நாள் लेकिन उनकी पत्नी एक दिन क्या की, அவனை பார்த்து அவள் தவறான காரியங்களை செய்யும்படியாக அவனிடத்திலே அவள் தவறான காரியங்களை முற்படுத்தும்படியாக அவள் பிரயாசப்பட்டாள். वो पोतीफर की पत्नी कभी उनसे जो है गलत काम करने के लिए वो प्रयास कर रही थी. ஆனால் அவனோ ஒரு வார்த்தை சொல்லுகிறான். लेकिन वो यूसुफ एक शब्द बोलता है, இந்த வீட்டிலே என்னை தவிர வேறே உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. इस घर में हमसे बड़ा कोई है नहीं. நான் தேவனுக்கு முன் நான் என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. इसमें जो हमें देखने के लिए हम पर निगरानी रखने के लिए कोई है नहीं. ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பாதுகாத்து கொண்டான். इस तरह की जो बड़ा अपराध करके मैं परमेश्वर के विरोध में मैं कैसा पाप करूं करके वो अपने को वो बचा लिया था. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனிதர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பது அல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம். ஒருவேளை பிசாசானவன் சாத்தானானவன் ஒருவேளை நம்மை வஞ்சிக்கும்படியாக முயற்சி செய்யலாம். अब हम जो है मनुष्य के सामने कैसा दिखते हैं, कैसे जीवन जीते हैं, ये बात यहाँ खास मान्य नहीं रहती है. लेकिन परमेश्वर के सामने हम कैसा पेश आते हैं, ये जो है बहुत खास बातें हैं. நம்மை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நாம் பாவம் செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்கிறதான சிந்தனையோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर हमें हमेशा हर समय हमें जो देखता है उनके विरोध में उनके सामने मैं कैसा पाप करूं करके ये विचार हमारा अंदर होनी चाहिए. எல்லா தீமைகளையும் வெறுத்து எல்லா बुराइयों को गिनकर करके எல்லா பொல்லாப்புகளையும் விட்டு सारे दुष्टता से अलग होकर के பரிசுத்தமான ஆண்டவரை पवित्र परमेश्वर को பரிசுத்தத்தோடு ஆராதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். पवित्रता के साथ आराधना करने के लिए परमेश्वर हमें चुना है. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். जैसा हम वचन में पढ़े हैं, इस कारण जो है हम जो नहीं हिलने वाले जो राज्य को हम पाने वाले हैं, इसलिए सारे प्रकार की भक्ति और भय के सहित परमेश्वर का ऐसा आराधना करें जिससे वो प्रसन्न हो. ஆமென். பயத்தோடு மட்டுமல்ல பக்தியோடும் ஆராதிக்க வேண்டும். न सिर्फ भय के साथ भक्ति के साथ भी हम परमेश्वर का आराधना करना है. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, जो दूसरा तीमुथियुस 3 अध्याय का 5वां वचन में 3:5 தேவ பக்தியாய் தேவனுடைய பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो कुछ लोगों के बारे में ऐसा लिखा है, वे भक्ति का वेश पहनेंगे करके धरेंगे करके लिखा है. நாம் இருக்கிறவர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுக்கு முன்பாக வேஷம் அணிகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். अब हम लोग यहाँ जो बैठे हैं, हम इस भक्ति का वेश ना धरेंगे, लेकिन हम सच्चा हृदय से परमेश्वर का भक्ति करने वाले रहें. உலகத்தால் நாம் கரைப்படாதவர்களாய், உலக பாவத்தினாலும் சாபத்தினாலும் எந்தவிதமான பொல்லாத காரியங்களாலும் தீமைகளினாலும் நாம் கரைப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் இருப்பதைத்தான் இங்கே தேவன் भक्ति உள்ளவர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पर कौन भक्तिमान है जो परमेश्वर के सामने किसी भी प्रकार की जो निष्कलंक जीवन जी करके जो परमेश्वर के सामने जो पवित्र जीवन जी रहा है उसी को ही कह रहा है. இங்கே ஒரு கூட்டத்தாரை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். पहला तीमुथियुस 6 अध्याय का 5 और 6 वचन में ऐसा लिखा है. कुछ झुंड के बारे में वहां पर वर्णन कर रहा है पौलुस. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும்
இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. விலகு. போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பவுல் எழுதிட்டு பார்க்கிறோம். हिंदी में पढ़ेंगे, हिंदी में पढ़ेंगे. और उन मनुष्य में व्यर्थ रगड़े झगड़े उत्पन्न होते हैं जिनकी बुद्धि बिगड़ गई है और वे सत्य से विहीन हो गए हैं, जो समझते हैं कि भक्ति कमाई का द्वार है. ஆமென். கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற हिंदी में देखिए. மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். जैसा 5वां वचन में लिखा है, हम किस किस लोगों से जो है हम दूर रहना है करके. தேவ பக்தியின் வேஷத்தை போட்டுக்கொண்டு ஆவிக்குரிய பிள்ளைகளை தவறான வழியில நடத்துகிறவர்களும் உண்டு. जैसा परमेश्वर का उस भक्ति का वेश पहनते हुए परमेश्वर के लोगों को ही गलत रास्ता पर अगुवाई करने वाले कई ऐसे भक्त लोग भी है. நிறைய பேரு அந்த பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு நான் கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே என்னென்ன லாபம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு தங்களை வேஷம் போட்டு வேஷமாக கிறிஸ்தவர்களாய் காண்பிப்பார்கள். அவர்களோடு கூட நாம் ஐக்கியப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு முன்பாக நாம் போதுமென்கிறதான மனதோடு கூடிய தேவ பக்தியினாலே நாம் வாழ்வது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கிறது. जैसा कुछ लोग ऐसा वैसा जो वेश पहन करके चलते हैं, मैं भी मसीह हूं करके उनकी जो जीवन ऊंचा इतना अच्छा नहीं लगता है. लेकिन हम परमेश्वर का डर भय मानते हुए, परमेश्वर की इच्छा को पहचानते हुए, हम परमेश्वर के लिए जो धीरज धरते हुए और जो हमारे लिए जो मिला है वो पर्याप्त करके उस विचार के साथ हम आगे बढ़ना उत्तम है. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக ऐसा परमेश्वर का आराधना करेंगे. हम अलग किए गए लोग हैं, हम एक पवित्र झुंड करके उस विचार के साथ நாம் வாஞ்சையோடு விருப்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். हम इस बातों के लिए आशा करते हैं, इसके लिए हम इंतजार करते हैं, हमारा यीशु मसीह फिर से आने वाला है. ஆண்டவர் வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போய் மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. जब यीशु मसीह जब बादलों पर आएंगे, उस समय में मरे हुए लोग पगले जी उठेंगे. उसके बाद जो जीवित हम भी रूपांतरण होकर के परमेश्वर का साथ युगों युग हम जिएंगे इस विश्वास के साथ. இந்த பூமியிலே நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை. इस धरती पर हमारे लिए एक ऐसा परमानेंट कोई स्थायी नहीं है. இந்த பூமியை விட்டு நாம் மறு இடத்துக்கு போக போகிறோம். इस जगह से हम जो है जल्दी रवाना होने वाले हैं. அதுதான் அசைவில்லாத ராஜ்யமாய் இருக்கிறது. वही जो है नहीं हिलने वाला राज्य है. அசைவில்லாத ராஜ்யத்திற்கு பெற்றுக்கொள்ளுகிற நாம், जो उस जो है नहीं हिलने वाला राज्य को प्राप्त करने वाले हम பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு आराधना செய்ய வேண்டும். हम जो है ऐसा जो भय और भक्ति का साथ परमेश्वर का आराधना करना है. எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். कैसा आराधना करना है? परमेश्वर के जो भावता हुआ ऐसा एक आराधना करना है. வேதம் சங்கீதம் 29 வாசிக்கும் போது, जो भजन संहिता 29 में ऐसा लिखा है, 3 வாசிக்கும் போது, பலவான்கள் புத்திரரே 2 और 3 கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். जो यहोवा का नाम महिमा करो, जो पवित्रता से शोभान होकर के यहोवा का दंडवत करो. और 3 ஆமென். அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இப்படி இருக்க சகோதரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவுள்ளவர்களாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறத பார்க்கிறோம். அதாவது அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று आप और जो है इसलिए भाइयों अपने शरीर को जीवित और पवित्र और परमेश्वर को भावता हुआ बलिदान करके चढ़ाओ करके लिखा है। தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று वो சொல்கிறார். ऐसा आग्रह करता हूँ परमेश्वर को उस दया को स्मरण मतलब दिला करके मैं विनती करता हूँ करके। கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை என்றால் परमेश्वर को भावता हुआ उस आराधना मतलब நாம் நம்மை பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் हम எதிர்பார்க்கிறார். अपने को जो है जीवित बलि के रूप में परमेश्वर के लिए सौंपना है करके परमेश्वर इंतजार करते हैं। ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்போது நாம் ஒத்த வேஷம் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் காணப்படக்கூடாது. हम इस संसार का सरदृष्टि ना बनना है। தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிவுள்ளவர்களாக நாம் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். परंतु हमारा मन के जो नए हो जाने से तुम्हारा चाल चलन भी बदलने पाए। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆராதிக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒவ்வொரு ஆராதனை நாளிலும் ஆராதிக்கும் போதெல்லாம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன சொன்னால் நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு अर्पणिக்க வேண்டும். जब कभी हम आराधना करते हैं, हम आराधना के लिए जो चले आते हैं, उस समय में हमें क्या करनी चाहिए? पहले अपने को एक जीवित बलि के रूप में परमेश्वर को सौंपना चाहिए। அற்புதம் மட்டுமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், அதாவது பகுத்தறியக்கூடிய ஞானத்தோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். यहाँ पर ऐसा एक बुद्धि हमें मिलती है। உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். आपके जो मन जो है नए होने वो थे ही जो हम परमेश्वर का ऐसा आराधना करना है। உலக ஜனங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. जो संसार के लोग और हमारे में बहुत बड़ा अंतर है। உலக ஜனங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுப்பதில்லை. वे जो है परमेश्वर को ये सुनते नहीं है, परमेश्वर की बातों को नहीं सुनते हैं। தேவனுடைய சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. वे परमेश्वर को इच्छा को नहीं पहचान पाते हैं। தேவனுடைய பிள்ளைகளாய் நாமோ உலகத்தாரை போல அல்ல. लेकिन हम परमेश्वर के लोग, हम संसार के लोगों के समान नहीं हैं। நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். हम परमेश्वर को लिए अपने को अर्पण करने वाले हैं। தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களாய் हम இருக்கிறோம். परमेश्वर का प्रिय आराधना करते हैं। தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். परमेश्वर की इच्छा के लिए हम अपने को अर्पण करने वाले रहते हैं। அதாவது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காகத்தான் நாம் ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை उस नहीं हिलने वाला राज्य को प्राप्त करने के लिए ही हम आराधना में आते हैं करके स्मरण रखें। பிள்ளைகளாகி நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே 6 का 5 को पढ़ेंगे। நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். कैसा परमेश्वर का आराधना करना है? अपने सारे मन और सारे जीव और सारे शक्ति के साथ प्रेम रखने परमेश्वर को वैसा हम आराधना करना है। இரு மனமுள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். जो दो मन रखता है वो अपना जीवन भर जो है वो स्थिर नहीं रहता है। நம்முடைய மனமோ புதிதாகிறதாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கொண்டு நம்முடைய மனம் இரு மனம் இல்லாதபடிக்கு ஒரே மனதோடு கூட ஏக சிந்தையோடு கூட கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றியவர்களாய், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். लेकिन हमारा मन ऐसा ना हो, हम दो राह पर ना चले। हमारा मन एक नया होने के कारण हम परमेश्वर को बहुत समझते हुए हम परमेश्वर के लिए धुन के साथ हम आराधना करने वाले रहे। தாவீது சொல்லும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जैसा दाऊद कहता है, हे मेरे मन यहोवा को धन्य कह। என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. मेरे सारे जो प्राण परमेश्वर के जो नाम को महिमा करने पाए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது நாம் பார்க்கிறோம். जैसा दाऊद कह रहा है वैसा वो पूरे मन के साथ पूरे धन के साथ वो परमेश्वर का आराधना करने वाला रहेगा। மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறதை जैसा वो பார்க்கிறோம். जय जयकार के साथ परमेश्वर को सन्मुख में जाता है करके உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के आंगनों में जो प्रवेश करता है वे जो धन्य है करके लिखा है। அவர்கள் தேவனுடைய ஆலயத்தினுடைய நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो जैसा लिखा है वो परमेश्वर के भवन की सारे संपूर्णता से वो तृप्त हो जाएंगे। தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருப்தி உண்டு. परमेश्वर को लोगों के लिए एक तृप्ति मिलता है। கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிமையான ஆசீர்வாதங்கள் உண்டு. जैसा परमेश्वर के भवन में जो आते हैं परमेश्वर के लिए अपने को सौंपते हैं परमेश्वर का आराधना करते हैं उन लोगों के लिए एक धन्य आशीष रखी हुई है। தேவ சமூகத்தில் வந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. जो परमेश्वर के सन्मुख में आने वाले कभी लज्जित नहीं होते हैं। வந்தவனமாக போவதில்லை. जो 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 आते हैं वैसे ही नहीं लौट के जाते हैं। என்னிடத்தில் வருகிறவன் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன அன்பின் தேவன் जो मेरे पास आता है उनमें से किसी को मैं इनकार नहीं करूंगा करके कहने वाला हमारा प्रेमी परमेश्वर நம்மை விடுவிக்கிறவராக, हमें छुटकारा देने वाला, நம்முடைய நுகங்களை முறிக்கிறவராக, हमारे सारे भावों को तोड़ने वाला, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, हमें आशीष करने वाला के रूप में விடுதலையோடு வாழக்கூடிய கிருபைகளை हम கொடுக்கிறவராக आजादी के साथ जीने का एक धन्य आशा को தேவனாய் देता கர்த்தர் है। நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर जीवित परमेश्वर அவர் हमारे साथ நம்மை साथ உலாவிக் है। கொண்டிருக்கிறவராய் वो இருக்கிறார். हमारे बीच में मंडलाने वाला அவர் परमेश्वर है। நம்முடைய சிந்தைகளை அறிந்தவராய் இருக்கிறார். वो हमारा जो सारे विचारों को जानने वाला நம்முடைய परमेश्वर தேவைகளை है। அறிந்தவராய் वो இருக்கிறார். हमारे जरूरतों को जानने वाला இந்த परमेश्वर है। பூமியிலே இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து हम जब तक जीवित रहेंगे तब तक परमेश्वर हमारे साथ रह करके நித்தியமான நிலைவரமான அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். एक नित्य और अनंत काल के उस राज्य को देने के लिए वो सच्चा परमेश्वर है। ஆகவேதான் பவுல் சொல்லும்போது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று சொல்கிறார். நாம் அந்த மகிமையின் ராஜ்யத்தை அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபைகளை பற்றி கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். परमेश्वर की दया पर हम निर्भर रहेंगे। கிருபையை நாம் பற்றி கொள்ளிருக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாத நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றினார். वो परमेश्वर को वो कृपा वो क्या होती है जो हम उसके लिए लायक जब नहीं थे तब परमेश्वर ने हमें लायक बनाया है। அவர் நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த குற்றங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவினார். वो जब जो पापी थे हम जो है अपने गुनहगार में जो पाए हुए थे उस समय में यीशु मसीह जो है जो पाप रहित प्रकट हो करके हमारा पापों को वो अपना लिया है। எல்லாரோடு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த பாளையத்துக்கு புறம்பே இருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படியான கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்து நம்மை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கிருபை. जैसा वो दया ये होती है, कृपा ये होती है जब हम इसके लायक नहीं थे, हम सागर से जो बाहर रखे हुए लोग थे, हम जो है इस आशीष की जो है भागीदारी नहीं थे, लेकिन परमेश्वर दया का धनी हमारा ऊपर अपना आशीषों को उंडेलते हुए हमें जो है वरदानों से वो परमेश्वर हमें सृजा करके हमें जो है इस जगह पर बैठाया है। यही है परमेश्वर का महान अनुग्रह। அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது கிருபையினாலே நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள். वो जो पौलुस कहता है जो आप जो विश्वास के चलते परमेश्वर का अनुग्रह से आप उद्धार पाए। நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று. अब हम जो है जो मिट नहीं गए हैं वो परमेश्वर का महान अनुग्रह है। புலம்பலிலே 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறார், நாம் நிற்பதும் निर्मूलமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. जो विलाप गीत का 3 का 22 में ऐसा लिखा அந்த है கிருபையை நாம் அந்த கிருபையை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. जैसा मैं अभी बना हूँ वो परमेश्वर का महान अनुग्रह है। मैं मिट नहीं गया है, वो परमेश्वर का महान अनुग्रह है, इसलिए मैं इससे मैं अलग ना होना है। அந்த கிருபையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் இந்த பூமியிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறவர்களாக, கர்த்தருக்கு மெய்யான ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்பதற்கு
எந்த சந்தேகம் கிடையாது. अब ஆகவே इस अनुग्रह पर, इस दया पर हम बने रहेंगे, तब हम हट्टल रह करके हम परमेश्वर की उस महिमा को हम देख पाएंगे। உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். इस मसीह के महान अनुग्रह से जो आपको भुलाने वाला परमेश्वर सच्चा है। இந்த உலகத்திலே நிறைய பேர் பொய்யான மாயையை பின்பற்றி इस கொண்டிருக்கிறார்கள். संसार में कई लोग झूठे भक्ति करते हैं, झूठे बातों के ऊपर भरोसा रखते हैं। அவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். वे लोग अपने ऊपर जो परमेश्वर जो प्रकट है वो कृपा को उन लोग तुच्छ जानते हैं। நாம் உலகத்தையும் பற்றி கொண்டிருக்க கூடாது. हम जो है अभी संसार में ना बने रहे। பொய்யான உலகம் அழிந்து போகக்கூடியது. ये जो झूठा संसार है वो मिट जाएगी। இந்த உலகத்திலே பார்க்கிற எல்லாரும் மாறி போவார்கள். इस संसार में जो भी दिख रहा है वो सब बदल जाएगा। இந்த உலகத்தில் இருக்கிற अनेक ஜாதிகள் மாறி போய்விடும். ये इस संसार में जो पाए जाने वाले सारे प्रकार की जातियां जो है बदल जाएगी। கர்த்தர் நம்முடைய பரிசுத்தவான்களாக பரிசுத்த ஜாதியாக மாறாத ஜீவனுள்ள தேவனாக அவர் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक पवित्र और एक पवित्र रूपी में हमें बना करके हमें हमारा साथ साथ वो रहता है। ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருடைய கிருபையை நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்து கொண்டு நாம் வருகிற அந்த மகிமையுள்ள அசைவில்லாத ராஜ்யத்திற்காக நம்மை அர்ப்பணித்து நாம் எதிர்பார்ப்போடு கூட நாம் விசுவாச பாதையிலே முன்னேறி செல்லுவோம். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, அதாவது ஏசா தனக்கென்று ஆண்டவர் வைத்திருந்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். எப்படி விட்டான்? எதற்காக? ஒரு நேர ஒரு ஆகாரத்திற்காக, பயிற்றங்குழுக்காக, தன்னை நினைத்து பார்க்காதபடிக்கு, எதிர்காலத்தை நினைத்து பார்க்காதபடிக்கு, தற்காலிகமே நடக்கிறதான ஒரு சிற்றின்பத்தை போல காணப்படுகிற, ஒருவேளை அவன் பலவீனமாக இருந்திருக்கலாம், பசியோடு இருந்திருக்கலாம், ஆனாலும் அந்த வேளையிலே வேறு விதமான காரியங்களை செய்திருக்கலாம். அவனோ தனக்கென்று ஆசீர்வாதமாய் அவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனுக்கு விற்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். यहाँ पर हम लोग देखते हैं ऐसा के बारे में भी हम लोग वर्णन किया जा रहा है। ऐसा क्या किया? वो भूखा था जरूर, वो परेशान में था जरूर, लेकिन उनके लिए जो आशीष के रूप में जो रखी हुई थी उस जो है पगलोटा के जो बाग को वो जो है वो उस बात के लिए वो खाने की वस्तुओं के चलते वो जो है बेच डाला करके हम लोग देखते हैं। लेकिन हम ऐसा ना रहेंगे। हम जो है ना ही हिलने वाला उस राज्य को अपनाने वाले हैं। हम परमेश्वर का साथ, धैर्य के साथ और भक्ति के साथ, पूरा पवित्रता के साथ और जो है अपने जो अनुग्रह पर बने रहते हुए उसे हम हासिल करने वाले रहेंगे। அவன் பிற்பாடு அவன் உணர்ந்தான், ஐயோ நான் செய்த தவறு என்று உணர்ந்தான். அவன் ஒருவேளை திரும்பி இருக்கலாம், ஆனால் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருந்தான். लेकिन ऐसा जब उसको अफसोस कर रहा था, मैंने गलत किया, लेकिन वो फिरा नहीं। நம்முடைய இருதயம் கடினப்படக்கூடாது. हमारा हृदय कठोर ना बने। அவன் கடினப்பட்டபடினாலே அவனுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் திரும்ப பெற முடியாமல் போய்விட்டான். जब वो अपने मन को कठोर करने के चलते वो परमेश्वर उसके लिए जो रखा हुआ था उस आशीष से वंचित रह गया। ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பினையும் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய மேலான அனுபவங்களையும் இழந்து போகாதபடிக்கு हमें परमेश्वर जो है अनुग्रह को देता है, जो मौकाओं को देता है, उसे हम तुच्छ ना समझते हुए அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். उसके अनुग्रह पर बने रहें। ஏசாவோ அவருடைய கிருபையை இழந்து போய்விட்டான். वो ईसा ने जो अपने लिए जो रखी हुई वो आशीष को खो दिया। அவன் திரும்ப பெற முடியவில்லை. वो उसको फिर से दोबारा नहीं हासिल कर पाया। நாம் அப்படி அல்ல. हम ऐसा ना रहे। நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய், हम परमेश्वर के लिए अपने को अर्पण करने वाले के रूप में, பிரியமான ஆராதனை செய்கிறவர்களாய், परमेश्वर का प्रिय आराधना करने वाले के रूप நம்முடைய में, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறவர்களாய், हमारा आवी आत्मा शरीर को जो प्राण को हम परमेश्वर के लिए जो भावता हुआ बलि के रूप में चढ़ाने वाले के रूप में, எதிர்பார்ப்போடு கூட जो बहुत आशा के साथ அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக उस जो अनंत काल के उस राज्य को जो प्राप्त करने वाले के रूप में, அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற நாம், वो जो नहीं हिलने वाला उस राज्य को प्राप्त करने वाले हम, ஒவ்வொரு
நாளும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டு நான் விசுவாசத்தில் முன்னேறி செல்வோம். प्रतिदिन हम भय के साथ भक्ति के साथ हम विश्वास में आगे बढ़ते जाएंगे. தேவனாய் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. पिता परमेश्वर हमें आशीष करके हमें अगुवाई करने पाए. आमीन आमीन. Praise the Lord.